நீ மட்டும் என் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணல, நான் கண்டிப்பா செத்துருவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்க, இந்த மாதிரி பாவமா மூஞ்சி வச்சுட்டு ஒரு சில சைக்கோஸ் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த மேனிப்புலேட்டர்ஸ்க்கு பேரு த்ரெட் மேக்கர்ஸ். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். நீ மட்டும் இதை அக்செப்ட் பண்ணல, நான் கண்டிப்பா உன்னை விட்டு போயிடுவேன், எனக்கும் உனக்கும் செட்டே ஆகாது, இப்படி ஒரு பீப்புள். இன்னொன்னு வந்துட்டு, இந்த ப்ராஜெக்ட் நீ முடிக்கல, உனக்கு அப்ரைசலே கிடையாது, இந்த மாதிரி பயமுறுத்தி மேனிப்புலேட் பண்ற சில பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ மட்டும் கேஷ் கொடுக்கல, நான் உன்னோட பிக்சரை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கோஸ். எந்த மாதிரியான பீப்புள் இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்னா, நிறைய கண்ட்ரோல் ஸ்டிக் பண்றவங்க. அதாவது அவங்களோட பவரை காமிக்கணும், வேற எந்த இடத்துலயும் காமிக்க முடியலன்னு சொல்லிட்டு வீக்கான பீப்புள் கிட்ட இந்த மேனிப்புலேஷனை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பயம் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க. அதாவது அவங்க சொல்ல வர லாஜிக்கை நேரடியா சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா அவங்களே சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறதுக்கு அவங்களோட லாஜிக்கை உங்களை பயமுறுத்தி அதை வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப செல்ஃபிஷ் மைண்ட் செட் இருக்கிறவங்க. அதாவது அவங்களோட தேவையும் அவங்களோட ஆசையும் நிறைவேற்றிக்கிறதுக்கு மற்றவங்களோட மென்டல் ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை எதுக்கு பண்ணுவாங்கன்ற ஃபர்ஸ்ட் ரீசன் பவர் இம்பேலன்ஸ். எப்பவுமே அவங்க தான் மேல இருக்கணும், மற்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுவாங்க. செகண்ட், ஃபியர் சைக்காலஜி. அவங்களோட பார்ட்னர் இல்லைன்னா அவங்கள விட வீக்கா இருக்க பர்சனோட மனசுல எப்பவுமே பயம் இருக்கணும் அண்ட் அவங்களோட இமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. தேர்ட், குவிக் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த மாதிரி அவங்க த்ரெட் பண்ணாங்கன்னா அவங்க ஆசைப்படுற விஷயத்த, அவங்களுக்கு தேவையான விஷயத்த எந்த எஃபர்ட்டுமே இல்லாம நம்மள ஈஸியா செய்ய வைக்கிறதுக்கு. இந்த மேனிப்புலேஷன் 3 டைப்ஸா வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் ஒன், த்ரெட் லூப். இதை நம்ம பண்ணலன்னா நமக்கு பிரச்சனை வந்துரும், இதை பண்ணலன்னா அவங்க நம்மளுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை ஃபுல்லா ட்ராப் பண்ணிடுவாங்க. செகண்ட், ஆங்ஸைட்டி ட்ரிகர். ஏதாவது ஒரு டேஞ்சரான விஷயம், நம்ம பயப்படுற விஷயம் நடந்துருமோ அப்படின்னு நம்மளே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தேர்ட், டெசிஷன் ஹைஜாக். நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணி முடிவெடுக்கிறத விட்டுட்டு பயத்தினாலேயே எப்பவுமே டெசிஷன் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சோ இந்த ரெட் பிளாக் பிஹேவியர்ஸை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, எப்போ நீங்க பேசினாலும் நீ அது பண்ணலனா உனக்கு இதாயிடும், நீ இது செய்யலனா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், இப்படி கண்டினியூஸா சொல்லிட்டே இருப்பாங்க. செகண்ட், உங்களோட ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை பறிக்க பார்ப்பாங்க. நீங்க டெசிஷன் எடுக்கிறத வந்து எப்பவுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அவங்க தான் எல்லா டெசிஷனும் மேக் பண்ணணும்னு நினைப்பாங்க. தேர்ட், அந்த பர்சன் கிட்ட நீங்க பேசி முடிச்சதும், உங்களோட கம்யூனிகேஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். ஐயோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற தாட் வரும். சோ இதெல்லாமே ரெட் பிளாக் பிஹேவியர்ஸ். இதை எப்படி அவாய்ட் பண்ணி இதை எப்படி ஹேண்டில் பண்றது? நம்பர் 1, செட் பவுண்டரி. அவங்க எப்போ இந்த மாதிரி பேசினாலும் அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸே பண்ணாதீங்க. செகண்ட் ஒன், ரொம்ப காமா ரியாக்ட் பண்ணுங்க. நீங்க பயப்படுறீங்க அப்படின்றத அவங்க கிட்ட காமிச்சிக்கவே கூடாது. தேர்ட் ஒன், ரியாலிட்டி செக் பண்ணுங்க. அவங்க உங்களை பயமுறுத்துற விஷயம் உண்மையாலே நடக்குமா நடக்காதான்னு ரியாலிட்டி செக் பண்ணுங்க. அண்ட் லாஸ்டா, ப்ரொடெக்ட் யோர் பீஸ். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா அந்த பர்சன் கிட்ட உங்க பயத்தை வெளி காமிச்சிக்காம உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான நம்பிக்கையான பர்சன் கிட்ட ஹெல்ப் சீக் பண்ணுங்க. இல்லனா ஆஸ்க் ஹெல்ப் டு யோர் தெரபிஸ்ட்.